ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பெரிய பெரிய படங்களோட அனௌன்ஸ்மெண்ட், பெரிய பெரிய ஆன்டிசிபேட்டட் படங்களோட அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம எல்லாரையும் பயங்கரமாக ஹைப் ஏற்றிருக்கோம். பட் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கும்போது தான் ஐயோ ஏன்டா இந்த ப்ராஜெக்ட்லாம் இறக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி வியர்டான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருப்போம். அந்த மாதிரி நம்மளை யோசிக்க வச்ச அப்கமிங் அன்வான்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். தென் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம், லைக் வேர்சஸ் வீடியோஸ் மாதிரி. அதுக்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன வேர்சஸ் வீடியோஸ் வேணும்ன்றத மறக்காம ஓட் பண்ணுங்க. தென் இது மட்டும் இல்லாமல் அந்த போல்ல இல்லாத ஏதாவது ஒரு வேர்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேர்சஸ் இதை போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா அதையுமே நம்ம ஒரு போல்ல போட்டு அதிக ஓட்ஸ் வந்துச்சுன்னா அந்த வீடியோவும் நம்ம மேக் பண்ணுவோம். சரியாக ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது கண்ணப்பா. இந்த ஒரு படம் வந்து தெலுங்குல தான் ரிலீஸ் ஆகுது. பட் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியன் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி இது வந்து புஷ் பண்றாங்க. பாலிவுட்ல ஒரு பெரிய ஆக்டர், டாலிவுட்ல ஒரு பெரிய ஆக்டர், மாலிவுட்ல ஒரு பெரிய ஆக்டர், இது மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு மித்திக்கல் ஸ்டோரி தான் அது நமக்கு தெரியுது. ஆக்டரும் நியூ ஃபேஸ் ஆக்டர் தான். நம்மளை பொறுத்தவரையும் இவர் யாரு என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் பெருசா தெரியாது. அப்படி பார்க்கும்போது ஒரு மித்திக்கல் பேஸ்ட் ஃபிலிம் அப்படின்றது மட்டும்தான் பேசிக். இதுல என்னடா கடுப்பு அப்படின்னா, எல்லா பெரிய ஹீரோஸையும் வந்து கேமியோ ரோல் மாதிரி கூப்பிட்டு வச்சு கடுப்பு ஏத்துறாங்க. முக்கியமா பிரபாஸ், அதுக்கப்புறம் அக்ஷய்குமார், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இழுத்து விட்டு என்ன செய்ய போறானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆல்ரெடி அவங்க வந்து அவங்களோட இடங்கள்ல பெர்ஃபெக்டான ரோலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு இவன் இந்த படத்துல வச்சு என்ன பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு வியர்டான ரியாக்ஷன். இந்த ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இந்த படத்துல இருக்காங்க, அதுவும் கேமியோ ரோல் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்கும்போது லிட்ரலி ஒரு வியர்டான ஒரு மொமெண்ட் தான். லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது அயன் ஹார்ட் சீரிஸ். இப்பதான் மார்வல் ஏதோ ஓரளவு ஸ்டேபிளா வந்து போகுது, இதுக்கப்புறம் அது வேற எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த மார்வல் ஃபேன்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மார்வல் ஃபேன்ஸும் ஆசை வச்சு சந்தோஷப்பட்டு இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இதோ நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி உள்ள பூந்து எல்லார் நெஞ்சலையும் இடி வச்ச மாதிரி இந்த ஒரு அயன் ஹார்ட் சீரிஸ் வந்து அமைஞ்சிருந்தது. ட்ரெய்லரே பல பேருக்கு வந்து பிடிக்கல. இதுல இந்த சீரிஸை வேற என்ன பண்ண போறாங்க, இருக்கிற பிரச்சனை தப்பான நேரத்துல வந்து நீ வேற வந்து உயிர் எடுக்கிறியே அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ஆன்லைன் கதறிட்டு இருக்காங்க. சம்பந்தம் இல்லாம ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் பண்றாங்களே சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே கதற அளவுக்கு பண்றாங்க. இப்பதான்டா கரெக்டா ஒரு ட்ராக்ல போற, எதுக்குடா இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் உள்ள விட்டு பேரை கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேன்ஸே சொல்றாங்க. முடிஞ்சா இந்த அயன் ஹார்ட் சீரிஸை விடாதீங்கடா, இது எவனும் பார்க்க போறது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேன்ஸே சொல்றாங்க. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஸோ இது வந்து ரன்வீர் கபூர், சாய் பல்லவி, யாஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு பெரிய பேன் இண்டியன் ப்ராஜெக்டா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி ராமாயணத்தை எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே பண்ணி அடிச்சு துவச்ச கண்டென்ட் தான். அந்த கதை என்னன்னு தெரியும், பல ஹீரோஸ் பண்ணி பார்த்துருக்கோம், அனிமேட்டட் வெர்ஷன்லையும் பார்த்துட்டோம். ஏன் இப்போ ரீசெண்டாக வந்து ஆதி புருஷ் கூட ராமாயணம் தான். இப்படி பல படங்களா பார்த்துட்டோம். ஆனால் எடுத்ததே ஏன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுமே கொஞ்சம் போர் ஆயிட்டாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏன் 800 கோடி போட்டு நீங்க எடுக்கணும், பண்றையாத ஒழுங்கா பண்றீங்களா, அந்த பேரை தானே கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுக்கு இப்பவே ஒரு சில அதிருப்திகள் இருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதுக்கு அப்புறம் நல்லா வந்துச்சுன்னா ஓகே, பட் இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. மேபி ஃபர்தரா அந்த ஒரு படத்தோட அப்டேட்ஸ், ஏதாவது ட்ரெய்லர், டீசர் இதெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணா மட்டுமே இந்த படத்துக்கு ஹைப் கூடும். மற்றபடி இப்போ இனிஷியலா இந்த ப்ராஜெக்ட் கேட்டோன்னே ஒரு வியர்டான ஆக்ஷன் ரியாக்ஷன் தான் வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டா இதை பார்க்க போடல. ஆனா பட்ஜெட் என்னமோ பெருசா இருக்கு, ஆனா அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா ஹைப் இருக்கிற மாதிரி தெரியல. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது பாகி 4. ஆல்ரெடி பாகி சீரிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும் பாகின்றது வந்து என்ன மாதிரி ஒரு சீரிஸ்னு. தேவையில்லாத ஒரு சீரிஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து ஹிந்தியை பொறுத்தவரையும். அவங்கள பொறுத்தவரை இது என்ன மாதிரியான ஒரு சீரிஸ்னா, அவங்களுக்கு போர் அடிக்கும் போது ஏதாவது ஒரு படம் பண்ணணும், அது என்ன பண்ணலாம், ஜாலியா போயிட்டு ஏதாவது ஒரு வார்ம் அப் பண்ற மாதிரி ஒரு படம் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டுனா டக்குன்னு ஜாக்கி ஷெராஃப் இந்த பாகி சீரிஸ் ஞாபகம் வந்துரு போல. இதான் இங்க ஒரு தேல்பத்திரி சிங் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாகி சீரிஸை தொற்றுவார் போல. அந்த விதத்துல அடுத்ததா சிக்கின பாகி 4ல எந்த படத்தோட ரீமேக் எடுத்து வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. இது போதாதுன்னு இந்த பாகி 4ல என்ன மாதிரியான குரங்கு செட்டைகள்லாம் இருக்க போகுது, எத்தனை பேரோட வீடியோஸ்ல ஸ்பூஃப் மெட்டீரியலா வரப்போகுது, ரோஸ்ட் மெட்டீரியலா வரப்போகுதுன்னு இப்பவே விவாதம் வேற. அந்த லெவல்ல இந்த ஒரு படத்தை பத்தி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. லைக் மக்கள் மத்தியில போதில் இதை வச்சு ரோஸ்ட் வீடியோ போடுறவங்க மத்தியில இப்பவே ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. நீ பட்டத்தை மட்டும் ரிலீஸ் பண்ற ராஜா, அப்படியே ஆசாசியா செதிலா நாங்க பிரிச்சு கண்டென்ட்டா போட்டு பொறிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசையோட காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதோ.
அடுத்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது ஹவுஸ்ஃபுல் 5. நான் ஆல்ரெடி சொன்னல, இந்த பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவோ இல்லை டயர்டாவோ இவங்க வந்து அதை ஃபீல் பண்ணாங்க. சினிமாவே என்னடா போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ஊர்ல எப்படி அரண்மனை காஞ்சனான் இருக்கு, அது மாதிரி அவங்க ஊர்ல இந்த மாதிரியான ஒரு சில சீரீஸ்லாம் இருக்கு. அதை மாறி பண்ணி அந்த ஊர் இருக்கிறவங்க கழுத்து இருப்பாங்க, நம்மளோட கழுத்தையும் சேர்த்து இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஹவுஸ்ஃபுல் 5. ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல் 4 மற்ற கேள்வி கேட்டாங்க எல்லாருமே. ஒரு பெரிய ரோஸ்ட் மெட்டீரியல் ஆச்சு, அது பெருசா போகவும் இல்லை. இந்த வல்லல இவங்க ஏன் ஹவுஸ்ஃபுல் 5 எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுலயும் வந்து அதே கதை தான். என்ன மிஞ்சி போனா போய் அங்க இருக்கு இங்க இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது கதையா இருக்கும். காமெடி இப்படி ஏதாவது பண்ணி வச்சிருப்பீங்க, அதுதானே ஒரு டெம்ப்ளேட் தானே. இது அப்படியே போட்டு நீ வந்து தோசை மாவு சுடுற மாதிரி சுட்டு வைப்ப அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. நீ எப்படி இதுதான் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு மூல வர்றீங்க அப்படின்னு தான் எல்லாருமே முதல் கேள்வியா வைக்கிறாங்க. லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது இது வந்து ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட். பட் மெய்யழகன் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம்ல. மெய்யழகன் படத்தோட ஹிந்தி ரீமேக் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட். இப்போ இந்த ஒரு படத்தோட ஆக்டர்ஸா ஷாஹித் கபூர் வந்து உள்ள பூந்திருக்காரு. அவர் வந்து கார்த்தி ரோல் பண்றாரா இல்ல அரவிந்த் சாமி சாரோட ரோல் பண்றாரா என்னன்றது தெரியல. பட் லிட்ரலி இப்போ இந்த ஒரு படத்தோட ரீமேக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஷூட்டிங்கு. மெய்யழகனை ஹிந்தில பண்ண போறாங்க, அதுல இவங்களா தான் பண்ண போறாங்க. மெய்யழகன் எவ்வளோ நல்லா படம் தெரியுமா, ஏன்டா அதை போட்டு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்க தோணுது. ஷாஹித் கபூர் சார், உங்களுக்கு தான் அங்கே ஃபர்ஸி 2 அதுன்னு நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதில் போய் பண்ணாமல் எதுக்கு சார் இது மாதிரி. இது வந்து என்னதான் ஒரு ஃபீல் குட் படமாக இருந்தாலும் இது வந்து ஒரு கல்ச்சரல் பேஸ் படம். ரீமேக்கெல்லாம் எடுத்து இந்த ஒரு ஃபீலிங்கை எல்லார் மத்தியிலையும் புகுத்த முடியாது. ஏன்னா அந்த ஊர் சார்ந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மண் சார்ந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களோட வாழ்வியலை வச்சு வர எமோஷனை தான் மெய்யழகன்ல கன்வே பண்ணியிருப்பாங்க. இதை ரீமேக்காக பண்ணி என்ன பண்ண போறானுங்க, என்ன ஏது எனக்கு ஒன்றும் புரியலை. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ஒரு ரீமேக் எப்படி ஒழுங்காக வருதா இல்லை என்ன வல்லல்ல வருது அப்படின்றத. ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. கலாம், அதாவது நம்மளோட எக்ஸ் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார். ஸோ அவரோட பயோகிராஃபி ஃபிலிம்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் நடித்து இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அப்டேட் இப்போ ரீசெண்டாக கிடச்சிருந்தது. ஆக்டர் தனுஷ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூட்டாக இருப்பார், ரொம்ப லீனாக ஆகிற மாதிரியே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் போஸ்டரில் அந்த ஒரு லாங் ஹேர் லுக் இதெல்லாம் பார்க்கும்போது அடடா நல்லா இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஆசையெல்லாம் வருது. ஆனால் அப்படி கொஞ்சம் கீழே பார்த்தா ஓம் ருத் அப்படின்னு போட்டு வச்சிருந்தாங்க. பக்குன்னு அடிச்ச மாதிரி இருந்தது. டே இவன்டா அப்படின்ற மாதிரி தான். லைக் இந்த ஆதி புருஷன் சொல்லிட்டு ஒரு கலை காவியத்தை எடுத்து வச்சிருந்தால ஓம், அவர் தான். யாரோட படத்தை யாரோட கதையை யாரெல்லாம் எடுக்கணும்னு ஒரு விவஸ்தை இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிடுச்சு. தனுஷ்னா நீ நல்லா தானே வந்து படம் பண்ணிட்டு இருந்த, நீயே ஒரு நல்ல டைரக்டர் தான், ஏன்னா போய் இவன்ட்ட லாக் ஆன அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்னத்தனா இவன் வந்துட்டு சொன்னா, ஏன்னா இவன்ட்ட லாக் ஆன, பேசாம நீயே கூட டைரக்ட் பண்ணு தயவு செஞ்சு, ஆனா இவன்ட்ட மட்டும் கொடுக்காத, ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி தான் போட்டு அடிச்சு துவச்சிட்டு இருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட பயோகிராஃபியா எடுக்கிற அளவுக்கு இவர் ஃபர்ஸ்ட் வந்து தகுதியானவரா, இவரால் அந்த பொட்டன்ஷியல் இருக்கா, இவரால் பண்ண முடியுமா, எடுத்த ஆதிபுருஷே ஒரு குப்பை படம். இதை இந்த ஒரு படத்தையும் இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் லைஃபோட ஒரு படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே விவாதம் பேச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியால போயிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் என்ன ஆக போகுது அப்படின்னும் தெரியல, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுல நீங்க எந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அன்வான்ட் ப்ராஜெக்ட் இது எதுக்குடா ஓடுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.